வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். சிலருக்கு இந்த மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான். அம்மாவும் பையனும் இல்லைன்னா அம்மாவும் அந்த பொண்ணும் சேர்ந்து திங்க் பண்ணக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும். என்னுடைய பொறுப்பை நான் ஏற்றுக்காம எங்கள் அம்மாட்ட கொடுத்துருவேன். அவங்க ஜாதகப்படி கிரகங்கள் எங்கே இருக்குதோ அதைத்தான் நம்ம சொல்லணும். பொதுவாக அவங்களுடைய நிலைங்கிறது அப்படி தான் இருக்கும். எதை எடுத்தாலுமே எனக்கு அது பிடிச்சிருந்தால் மட்டும்தான் அதை செய்வேங்கிற ஒரு நிலை மட்டும் இந்த மிதுன லக்னத்திற்கு அதிகமாகவே இருக்கும். சரி, படிப்பு எப்படி இருக்கும்? படிப்பு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு கல்வியில் உட்காந்து படிப்பாங்களான்னா படிக்க மாட்டாங்க. கல்வியை மாற்றி மாற்றி படிக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்கும். பணம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பணத்தை தண்ணியாக செலவழிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை தான். பேச்சுங்கிறது மாற்றி மாற்றி 2 மணிக்கு வர்றேம்பாங்க, 4 மணிக்கு வந்து நிற்பாங்க, அந்த மாதிரி பேச்சு. முயற்சி எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது முயற்சி ஸ்தானம்ங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. முயற்சி பண்ணலாமா? பண்ணலாம். நிலையாக ஒன்று செய்வாங்களான்னா இந்த ரிஷபராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க. ரிஷப லக்னம் போகும்போது செய்ய மாட்டாங்க. இந்த மிதுன லக்னம் போகும்போது நிலையான முயற்சிங்கிறது நல்லாயிருக்கும். வீடு வண்டி வாகனங்கள் அம்மாவோடது இருக்குது, இருந்தாலும் அவங்க வாங்குவாங்களான்னா வாங்குவாங்க. ஃப்ளாட் சிஸ்டம் மாதிரி வாங்குவாங்க. இல்லைனா தனிப்பட்ட இடங்களில் கார்னர் சைட் பூமின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இடங்களில் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. சரி, மனம் எப்படி இருக்கும்?